இன்னைக்கு சும்மா சமையல்ல கிளிமீன் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஃப்ரெஷ்ஷான கிளிமீன் நான் எடுத்திருக்கேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ செமையாக சூப்பராக இருக்குது. நம்ம இது மாதிரி கீரல் போட்டு எடுத்துப்போங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா அதில் ஊறும். இந்த மாதிரி எல்லா மீனும் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிளகாய் சாந்து ரெடி பண்ணிக்கலாங்க. மிளகாய் சாந்து ரெடி ஆகிடுது. இப்போவே நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிளகாய் சாந்து எடுத்து இந்த கிளி மீனில் நல்லா தடவி ஊற வச்சிடலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது உள்ளெல்லாம் நல்லா போகிறா போல் மிளகாய் சாந்தை தடவி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வறுத்தோன்னா மீனில் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அந்த கட் பண்ண இடத்தெல்லாம் நம்ம மிளகாய் சாந்தை நல்லா படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாங்க. எல்லா மீனும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கிளி மீனை கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க சாப்பிட்டவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா மீன்லேயும் மிளகாய் சாந்து தடவி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் சூடு பண்ணி ஒரு மீனாக போட்டுக்கலாங்க. பார்த்து பொறுமையாக போடுங்க. மீன் போட்டதும் கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து திருப்புங்க. கொஞ்சம் பொறுமையாக திருப்புங்க. எண்ணெய் மேலே தெறிக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இது போல் 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் சிம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான கிளிமீன் வறுவல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சும்மா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.